அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஆண்டுதோறும் மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அப்படிங்கிறத விமர்சையா கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. அப்படினாலும் தமிழாண்டுகள்ல வரக்கூடிய இந்த முதல் மாதம், அதாவது சித்திரை மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு பொருந்திய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்துல இறை வழிபாட்டுக்குன்னு நெறைய செய்வாங்க. குறிப்பா கள்ளழகர் ஆத்துல இறங்குவது, சித்திரை பௌர்ணமி இது எல்லாம் சித்திரை மாதத்துல தான் நடக்கும். அதேபோல மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும். இந்த திருக்கல்யாணம் நடக்கிற நேரத்துல நம்மளுடைய தாலி சரடை மாற்றி கட்டிக்கிறதன் மூலமாக தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை நமக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மே மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நடக்க இருக்குதுங்க. நீங்க முன்கூட்டியே அதாவது இன்னே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த தாலி கயிற்றை மாற்ற என்ன முறை, அந்த நேரம் என்ன அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இப்ப இந்த ஊர்ல சிவபெருமான் கோவில் இருக்குது அப்படிங்கிறப்போ, அங்கேயும் கட்டாயமாக இந்த திருக்கல்யாணம் அப்படிங்கிறது நடைபெறும். ஒரு சில கோவில்களில் காலை நேரத்திலேயே நடக்கும். மற்ற ஒரு சில கோவில்களில் மாலை நேரத்திலும் திருக்கல்யாணம் நடைபெறும். அப்போ ஃப்ரீ டைம்ல கிடைக்குதோ, ஸோ எப்போ நீங்க கோவிலுக்கு போறீங்களோ, அப்போ அர்ச்சகர்கிட்ட நீங்க கேட்டு வச்சுக்கோங்க. இந்த திருக்கல்யாணம் ஆனது எந்த டைம்ல நடக்க இருக்குதுன்னு கேட்டு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டைம்ல கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா, சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் கழுத்துல திருமாங்கல்ய சரடு கட்டுவாங்க. இல் அ இல்லைங்களா? ஸோ அப்ப அந்த சமயத்துல கோவிலுக்கு வந்திருக்க கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே இந்த தாலி சரடு குடுத்திருப்பாங்க. ஸோ அத தங்களுடைய கழுத்துல கட்டிக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பு. நீங்க ஆல்ரெடி தாலிக்கயிறு போட்டிருந்தாலும், அன்னைக்கு அந்த கோவிலில் குடுக்கக்கூடிய கயிற்றை அந்த நேரத்துல நம்முடைய கழுத்துல கட்டிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. எங்க ஊர்ல சிவபெருமான் கோவில் இல்லைங்க. நாங்க மதுரையில நடக்கக்கூடிய அந்த டைம்லயே ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த டைம்ல நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு, ஸோ அந்த டைம்ல நீங்க டிவில லைவ் பார்த்தீங்கன்னா, அப்ப கூட வீட்ல உட்காந்துக்கிட்டே அந்த டைம்ல பூஜைக்கான ஏற்பாடுகள ரெடி பண்ணிட்டு, நீங்க தாலி கயிற்றை கட்டிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. முதலில் நேரம் பார்த்தீங்கன்னா, மே மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 8 மணி 35 நிமிடத்திலிருந்து 8 மணி 59 நிமிடம் உள்ள அந்த டைம்ல தான் மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையில நடைபெறும். அப்ப டிவில பார்த்துக்கிட்டு நீங்க உங்க வீட்டுல பூஜை அறையிலோ இல்லைன்னா ஹால்ல உட்கார்ந்து கட்டிக்கலாம். ஒருவேளை அந்த சமயத்தில் நீங்க பீரியட்ஸாக இருந்தா, நீங்க ஹால்ல உட்கார்ந்து கூட தாலி சரடை மாற்றிக்கலாம். இப்ப ஒரு சிலருக்கு டவுட் வரும். அதாவது மாசி மாதத்துல தான் நாங்க தாலிக்கயிறு மாற்றினோம். ஏன்னா, மாசிக்கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கண்டிப்பா மாட்டிக்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லைங்க. யார் ஒருவர் கயிறு ரொம்ப மெலிந்து போயிருக்கோ, ஸோ அவங்க அந்த கயிற்ற மாற்றிக்கலாம். ஆனால் கோவிலுக்கு போனீங்கன்னா, அங்க தாலி சரடு குடுத்திருப்பாங்க. அத நீங்க வாங்கிட்டு வச்சுட்டு, கயிறு எப்ப உங்களுக்கு மெலிந்து போகுதோ, ஸோ அப்ப அந்த அந்த கயிற்றை மாட்டிக் கொள்ளலாம். இப்போ இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்க இருக்க மே மாதம் 8ஆம் தேதி நிறைந்த வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய நாள். இந்த நாள்ல இந்த டைம்ல பூஜை அறையில விளக்கு ஏற்றி வச்சுட்டோ, இல்ல பீரியட்ஸாக இருந்துச்சுன்னா, ஹால்ல உட்காந்துட்டோ உங்களுடைய தாலி கயிற்றை நீங்க மாட்டிக்கோங்க. இல்லைன்னா உங்க ஊர்ல சிவபெருமான் கோவில் இருந்துச்சுன்னா, அங்க போயிட்டு அங்க என்ன டைம்ல திருக்கல்யாணம் நடக்குதோ அந்த டைம்ல கேட்டு வச்சுட்டு நீங்க அப்ப உங்க தாலி கயிற்றை புதுப்பிச்சுக்கலாம். ஏனென்றால் ஒவ்வொரு கோவிலுக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் அந்த முறைகள் மாறுபட்டு இருக்கும். அதனால நமக்கு ஏற்றவாறு நாம மாற்றிக்கலாம். இது ஒரு அற்புதமான நாள். சித்திரை மாதத்துல தாலிக்கயிறு மாத்துற சூழ்நிலை இருக்கிறவங்க, இந்த நாள கெட்டியா பிடிச்சுக்கிட்டு மாட்டிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.